வணக்கம். திறன செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். ரணிலை தலைமை பொறுப்பிலிருந்து வெளியேற கோரி தேங்காய் உடைப்பு. புத்தளத்தில் வெள்ளம், பல குடும்பங்கள் பாதிப்பு. தமிழ் சிங்கள மொழி தெரியாவிட்டால் பிரச்சனை அதிகரிக்கும். டலஸ் அழகப்பெரும தெரிவிப்பு. இனி தொடர்வது விரிவான செய்திகள். கல்முனை ஆதார வைத்தியசாலைக்கு முன்பாக சிலர் இன்று ஆர்ப்பாட்டம் ஒன்றை மேற்கொண்டனர். கல்முனை ஆதார வைத்தியசாலை பணிப்பாளரை இடமாற்ற கோரி இன்று இந்த ஆர்ப்பாட்டம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. கல்முனை ஆதார வைத்தியசாலையின் விழிப்புணர்வு குழுவினரால் நடத்தப்பட்ட இந்த ஆர்ப்பாட்டத்தில் மழையையும் பொருட்படுத்தாது பெருமளவிலான மக்கள் கலந்து கொண்டிருந்தனர். இன்று காலை 10 மணிக்கு ஆரம்பமான இந்த ஆர்ப்பாட்டம் 10:30 அளவில் நிறைவடைந்தது. பதாதைகளை ஏந்தியிருந்த இவர்கள் வைத்தியசாலை பணிப்பாளரை இடமாற்று என்று கோஷம் எழுப்பினர். இதே நேரம் ஆர்ப்பாட்ட இடத்திற்கு அம்பாறை மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் பொடியப்பு பியசேன வருகை தந்துள்ளார். இதன்போது அவர் வைத்தியசாலை பணிப்பாளருக்கு ஆதரவாக கருத்து வெளியிட்டதாக கோரி அவருக்கு எதிராகவும் ஆர்ப்பாட்டக்காரர்கள் கோஷங்களை எழுப்பியுள்ளனர். மண்ணோட மண்ணாக அடித்து கொண்டு ஆஸ்பத்திரி மூடப்படுற கட்டத்தில் இருக்கிறது. இங்கே இருக்கின்ற 19 அவருடைய நடவடிக்கையால் வெளியேற்றி விட்டார். இதனால் நோயாளர்கள் இங்கே வர பயப்பட்டு வேறு ஆஸ்பத்திரிகளுக்கு சென்று கொண்டிருக்கிறார். எனவே அமைச்சர் அவர்கள் இந்த ஆஸ்பத்திரி தடையிட்டு இவருடைய தமிழ் சிங்கள மக்களுக்கு இடையில் எதிர்காலத்தில் புரிந்துணர்வு ஏற்பட வேண்டுமாயின் சிங்கள தமிழ் மொழிகளில் செயற்பட கற்பிக்க வேண்டும் என இளைஞர் விவகார அமைச்சர் டலஸ் அழகப்பெரும தெரிவித்துள்ளார். சரஸ்வதி மண்டபத்தில் இடம்பெற்ற இந்த நிகழ்வில் தமிழ் சிங்கள எழுத்தாளர்கள் பலர் கலந்து கொண்டனர். இதன்போது கருத்து வெளியிட்ட அமைச்சர் டலஸ் அழகப்பெரும, மரம் ஒன்றை பிடுங்கிவிட்டு அந்த இடத்தில் பூமரம் நட்டவில்லை என்றால் அதனை இட்டு திருப்தி அடைய முடியாது. அவ்வாறு செய்யாவிடின் மரம் பிடுங்கப்பட்ட இடத்தில் அதே மரம் மீண்டும் முளைக்கும். மேலிருந்து யார் என்ன சொன்னாலும் இறந்த காலத்தில் நடைபெற்ற விடயங்கள் அடிமனதில் பதிந்தவை. அதனை எளிதில் மறந்துவிட முடியாது. தமிழ் சிங்கள மக்களுக்கு இடையே பிரச்சனைகளை தவிர்க்க வேண்டுமாயின் சிங்களவனாகிய நான் தமிழ் பேச தெரிந்திருக்க வேண்டும். அப்படியானால் தமிழை வைத்து என் மீது ஆதிக்கம் செலுத்த முடியாது. தமிழர் சிங்களம் பேச பழகியிருந்தால் சிங்களத்தை வைத்து அவர் மீது ஆதிக்கம் செலுத்த முடியும். ஐக்கிய தேசிய கட்சியின் மறுசீரமைப்பு தொடர்பில் பல இடங்களில் பேசப்படுகிறது. இந்த நிலையில் மறுசீரமைப்பு தாமதப்படுத்தப்படுவது குறித்து நேற்று தெஹியத் கண்டிய தியவிந்தகம பகுதியில் ஆலயம் ஒன்றில் தேங்காய் உடைத்து சமய நிகழ்வுகள் இடம்பெற்றன. இந்நிகழ்விற்கு ஐக்கிய தேசிய கட்சியின் ஆதரவாளர்கள் பலர் பல பகுதிகளில் இருந்து வருகை தந்திருந்தனர். සත්‍යකින්ම ජයග්‍රහණය අවස්ථාවක් කිරීමට වික්‍රම රනිල් වික්‍රම මැතිතුමාට ශ්‍රී ගංගා බෑ. සිංහලෙන් පොරා. ஐக்கிய தேசிய கட்சி தற்போது அனாதையாக்கப்பட்ட நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளது. தினமும் ஊடகங்கள் மூலம் அதனை நாங்கள் காணக்கூடியதாக உள்ளது. கடந்த 17 வருடங்களாக ஐக்கிய தேசிய கட்சி ஆதரவாளர்கள் துக்கத்தை அனுபவித்து வருகின்றனர். கிராமப்புறங்களில் உள்ள எங்களுடைய நிலையை கட்சியின் தலைவர் அறிவதில்லை. அதனால் நாங்கள் இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்தோம். வடமேல் மாகாணத்தில் பெய்து வரும் கடும் மழை காரணமாக புத்தளம் நகரின் பல பிரதேசங்கள் நீரில் மூழ்கியுள்ளன. புத்தளம் நகரின் தாழ்நில பிரதேசங்கள் மற்றும் தில்லியடி பிரதேசங்கள் இன்று வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்டுள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது. புத்தளம் நகரில் வெள்ளம் காரணமாக பல குடும்பங்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக புத்தளம் பிரதேச செயலக அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். நேற்று இரவு பெய்த கடும் மழை காரணமாக புத்தளம் ஜாகிரா தேசிய கல்லூரியும் வெள்ள நீரில் மூழ்கி முழுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக இன்றைய தினம் பாடசாலையில் செயற்பாடுகள் முடங்கி போயுள்ளதாக கல்லூரியின் அதிபர் SM அன்வர் தெரிவித்தார். பாடசாலையில் வெள்ள நீர் சுமார் 3 அடி வரை காணப்படுவதாக தெரிவித்த அதிபர் கற்பித்தல் நடவடிக்கைகள் பாதிக்கப்பட்டுள்ளதோடு மாணவர்களின் வரவும் குறைவாக காணப்பட்டதாக தெரிவித்தார். இதனால் இன்றைய தினம் வலய கல்வி பணிமனையுடன் தொடர்பு கொண்டதன் பின்னர் பாடசாலைக்கு விடுமுறை வழங்கப்பட்டதாகவும் அவர் குறிப்பிட்டார். புத்தளம் நகரில் ஏற்பட்டுள்ள வெள்ள நீரை வழிந்தோடச் செய்யும் வகையில் கான்களை வெட்டி துப்புரவு செய்யும் பணிகளை ஆரம்பித்திருப்பதாக புத்தளம் நகரசபை அறிவித்துள்ளது. மட்டக்களப்பு மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளுக்கும் பொருளாதார அபிவிருத்தி பிரதி அமைச்சர் முத்து சிவலிங்கம் நேற்று உத்தியோகபூர்வ விஜயம் ஒன்றை மேற்கொண்டிருந்தார்.
இதன்போது மாவட்டத்தின் பல்வேறு பிரதேச செயலாளர் பிரிவுகளுக்கும் விஜயம் செய்த அவர் கமநெகும திட்டத்தின் கீழ் நிர்மாணிக்கப்பட்ட கான்கிரீட் வீதிகளை திறந்து வைத்தார். மட்டக்களப்பு, களுவாஞ்சிக்குடி, புதுக்குடியிருப்பு, காத்தான்குடி போன்ற பிரதேசங்களுக்கு விஜயம் செய்த பிரதி அமைச்சர் அம்பாறை மாவட்டத்தின் காரைதீவு பிரதேச செயலகத்தில் பிரதேச செயலாளர் செல்லத்துறை ராமகிருஷ்ணன் தலைமையிலான அபிவிருத்தி சம்பந்தமான கூட்டத்திலும் கலந்து கொண்டார். களுவாஞ்சிக்குடி பிரதேச செயலாளர் எஸ். அருள்ராசா தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தின் பின் களுவாஞ்சிக்குடி, வம்மியடி பிள்ளையார் ஆலய வீதி, சக்தியில்ல வீதி போன்றவற்றையும் அவர் அங்குரார்ப்பணம் செய்து வைத்தார். இந்நிகழ்வில் பிரதி அமைச்சருடன் அமைச்சின் உயர் அதிகாரிகளும் திட்ட உயர் அதிகாரிகளும் கலந்து கொண்டனர். நுவரெலியா ஹட்டன் பஸ் நிலையம் கடந்த 10 வருடங்களாக புனரமைக்கப்படாமை குறித்து பொதுமக்கள் கவலை தெரிவித்துள்ளனர். இந்த பிரச்சினை தொடர்பில் அமைச்சர், பிரதி அமைச்சர், பாராளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் மாகாண சபை உறுப்பினர்கள் கவனத்திற்கு கொண்டு வந்த போதும் தீர்வில்லை என மக்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். மலேகத்தின் முக்கிய நகரங்களில் ஒன்றான ஹட்டன் நகரில் உள்ள பிரதான பஸ் தரிப்பு நிலையம் கடந்த 10 வருடங்கள் மேலாக உரிய வகையில் செப்பனிடப்படாததால் பயணிகளும் சாரதிகளும் பல்வேறு அசௌகரியங்களுக்கு முகம் கொடுத்து வருகின்றனர். ஹட்டன் பிரதான பஸ் தரிப்பு நிலையத்திலிருந்து கொழும்பு உள்ளிட்ட நாட்டின் பல்வேறு பகுதிகளுக்கு பஸ் சேவைகள் நடத்தப்படுகின்றன. இந்த பஸ் தரிப்பு நிலைய பகுதிக்கு வெளிமாவட்டங்களிலிருந்து நாளாந்தம் ஆயிரக்கணக்கானோர் வந்து செல்கின்ற போதும் பஸ் தரிப்பு நிலைய பகுதி தொடர்ந்தும் குன்றும் குழியுமாக காணப்படுகிறது. இந்த பஸ் தரிப்பு நிலையத்தை செய்வதற்கு என்னுடைய 2.5 வார காலத்துக்குள் 3-4 முறையாக நான் மாசபை முதலமைச்சரை சந்தித்திருக்கின்றேன். அவரிடம் நான் இது விஷயமாக மனுக்களை கொண்டேன். முதல் முறையாக கொடுத்த மனுவிலே 15 லட்சத்துக்கு ஒரு ப்ரொபோசலை கொண்டு கொடுத்தேன். மேலும் அது செய்யாத பட்சத்திலே இன்னும் மோசமடைந்து வருகின்ற இந்த பஸ் நிலையம் 25 லட்சம் ரூபாய்க்கு ஒரு ப்ரொபோசல் கிட்டடி காலத்திலும் இருக்கின்றேன். இது மாறாக கௌரவ அமைச்சர் ஆரம்பத்தினுடைய கவனத்துக்கு கொண்டு வந்து அவரோடு சென்று மத்திய மாகாண சபை முதலமைச்சர் வரை பார்த்து கலந்து ஆலோசித்தோம். இருந்த பொழுது இல்லாமல் பஸ் நிலையத்தை செய்து கொடுப்பதற்கு யாரும் முன்வரவில்லை. மன்னார் பஸ் தரிப்பு நிலையங்களில் முறைப்பாடாக காணப்பட்ட மின்விளக்குகள் தற்போது பொருத்தப்பட்டிருப்பதை காணக்கூடியதாக உள்ளது. மன்னார் பஸ் தரிப்பு நிலைய வளாகம் அதன் சுற்றுப்புறம் நீண்ட காலமாக இருளில் சூழ்ந்த நிலையில் காணப்பட்ட போதும் மின்விளக்குகளால் இரவு நேரங்களில் ஒளிமயமாக பிரகாசிக்கின்றது. மன்னார் அரச பஸ் தரிப்பு நிலையமும் அதன் சுற்றாடலும் இருளில் மூழ்கி கிடந்ததன் காரணமாக கலாச்சார சீரழிவுகளும் களவுகளும் போதைவஸ்து பாவனைகளும் தொடர்ந்து இடம்பெற்று வந்தன. இது ஒரு புறம் இருக்க, குறித்த பகுதிகளில் மாலை நேரங்களில் பெண்களின் நடமாட்டத்திற்கு அச்சமான சூழலாகவும் அதேவேளை பெண்கள் மீதான பாலியல் துஷ்பிரயோகங்களும் அதிகரித்த வண்ணமாக காணப்பட்டன. இந்நிலையில் மன்னார் நகர இராணுவ பொறுப்பதிகாரி எடுத்துக்கொண்ட முயற்சியின்படி இலங்கை மின்சார சபையின் மன்னார் கிளை அரச மற்றும் தனியார் பஸ் வாகனங்களின் நாற்புறமும் பிரகாச மின்விளக்குகள் பொருத்தப்பட்டுள்ளன. இந்நிலையில் தற்போது மன்னார் நகரின் மத்தியில் அமைந்திருக்கும் பஸ் தரிப்பிட வளாகங்களில் முன்பு இடம்பெற்று வந்த தொல்லைகள் குறைவடைந்திருப்பதால் மக்கள் மகிழ்ச்சி வெளியிட்டுள்ளனர். கண்டி அக்குரணை ஜமியத்துல் உலமா சபையின் ஏற்பாட்டில் இன நல்லுறவுக்கான எழுச்சி மாநாடு நேற்று இடம்பெற்றது. கண்டி அக்குரண மர்கயா மண்டபத்தில் இந்த எழுச்சி மாநாடு இடம்பெற்றது. இந்நிகழ்வில் கலந்து கொண்டு தலைமை உரை நிகழ்த்திய அக்குரண ஜமியத்துல் உலமா சபையின் தலைவர் அஷேக் MAN சியாங், இன்று நாட்டில் சிலவர்கள் தமிழர்கள், முஸ்லிம்கள் ஒன்றுபட்டு வாழ்கின்றனர். அதற்கு ஏற்றதான காரண காரியங்களில் சகல மக்களும் ஒற்றுமையுடன் செயற்பட வேண்டும் என தெரிவித்தார். கண்டி மாவட்ட சுகாதார திணைக்களத்தின் வைத்திய அதிகாரி திசாநாயக்க, கட்டுகஸ்தோட்ட போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி, அக்குரண மாவட்ட வைத்திய அதிகாரி உள்ளிட்ட பல அரச முக்கியஸ்தர்கள் இதில் கலந்து கொண்டார்கள். நாடு முழுவதும் இலங்கையில் இடம்பெற்ற முக்கிய பல நிகழ்வுகளின் தொகுப்பாக இடம்பெறும் ஒரே பார்வையில் இலங்கை. அடுத்து புலனறுவை வரலாற்று சிறப்புமிக்க கதமுன இயற்கை நீரூற்று தேசிய மற்றும் சர்வதேச சுற்றுலா வலயமாக பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளது. இதற்கென முதற்கட்டமாக வடமத்திய மாகாண சபை மற்றும் சுற்றாடல் துறை அமைச்சினால் 38 லட்சம் ரூபாய் நிதியுதவி வழங்கப்பட்டுள்ளது. ராகம ராணுவ புனர்வாழ்வு நிலைய ராணுவ வீரர்களுக்கு செயற்கை கால்கள் வழங்கும் வைபவம் அண்மையில் இடம்பெற்றது. ஜெர்மனியின் ஹாம்பர்க் நகர இளைஞர்கள் சிலருடன் இணைந்து இலங்கை ராணுவ புனர்வாழ்வு பிரிவு இதனை ஏற்பாடு செய்திருந்தது. ஹாலியர நகரங்களிலிருந்து பதுளைக்கு பாடசாலை மாணவர்களை ஏற்றிச் சென்ற முச்சக்கர வண்டி இன்று காலை விபத்திற்குள்ளானது. முச்சக்கர சாரதியுடன் மேலும் 2 இதில் பயணித்ததாகவும் சாரதியான் வேகத்தை கட்டுப்படுத்த முடியாமல் போனதால் முச்சக்கர வண்டி விபத்திற்குள்ளானதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. ஹட்டன் நோவுட் பாடசாலைக்கு அருகில் போதைப்பொருள் விற்பனையில் ஈடுபட்ட நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். ஹட்டன் வலய குற்றத்தடுப்பு அதிகாரிகளால் மேற்கொள்ளப்பட்ட சோதனை நடவடிக்கையின் போது இந்தியாவில் இருந்து இறக்குமதி செய்து விற்பனை செய்யப்பட்ட 225 MC குப்பிகள் கைப்பற்றப்பட்டன.
செய்திகளின் நிறைவாக இனி தலைப்புச் செய்திகள். ரணிலை தலைமை பொறுப்பிலிருந்து வெளியேற கோரி தேங்காய் உடைப்பு. புத்தளத்தில் வெள்ளம், பல குடும்பங்கள் பாதிப்பு. தமிழ் சிங்கள மொழி தெரியாவிட்டால் பிரச்சினை அதிகரிக்கும், டலஸ் அழகப்பெரும தெரிவிப்பு. இத்துடன் எமது செய்திகள் நிறைவு பெறுகின்றன. வணக்கம்.